ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பேபி பிளாக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது நிஜமாகவே இதை நல்லா ஒர்க் ஆகுதா, இதில் நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வருமா, குழந்தைங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்றது நம்ம இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ உண்மையாகவே ஹேண்ட் ரைட்டிங் கற்றுக்கிற பசங்களுக்கு போய் சேரும். பிகாஸ் என்னாலலாம் இந்த வீடியோவை ப்ரொமோட் பண்ண முடியாது காசு கொடுத்து. ஸோ ப்ளீஸ் எஜுகேஷனுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், என் பையன் எல்கேஜி படிக்கிறான். என் பையனுக்கு இந்த பில்டிங் இது பேர் என்ன போட்டிருக்குன்னா பேபி பிளாக்ஸ்ன்னு போட்டிருக்கு. இந்த பேபி பிளாக்ஸ் யூஸ் பண்ணி என் பையனுக்கு நான் ஹேண்ட் ரைட்டிங் சொல்லி கொடுக்குறேன். ஆக்சுவலாக ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தேர்ட் ஃபிங்கர், அதாவது மிடில் ஃபிங்கர் பேக் சைட் ஆஃப் த பென்சில் கீழே இருக்கணும். ஸோ தம் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரியும், நம்மளோட மிடில் ஃபிங்கர் கீழே இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி வச்சாதான் நம்ம ஹேண்ட் ரைட்டிங் ஃபாஸ்ட்டாகவும் நல்ல பியூட்டிஃபுல் கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங் வரும். இந்த 2 ஃபிங்கரை ஃபஸ்ட்டு முன்னாடி வச்சுட்டு இந்த மிடில் ஃபிங்கரையும் முன்னாடியும் வைப்பாங்க. அதாவது அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் கீழே வைப்பாங்க. அதையுமே ஒரு சப்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க பென்சிலுக்கு, சின்ன சின்ன குழந்தைங்கள. ஸோ சப்போர்ட் பண்ண முடியாததுனால. ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் பண்ண முடியாத பசங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரிய வைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேபி பிளாக்ஸை விற்கிறாங்க. மீஷோவில் வாங்கினேன். ஸோ 89 ருப்பீஸ். இது த்ரீ பீஸ் வந்துச்சு, 89 ருப்பீஸு. ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு நான் இந்த மாதிரி வாங்கி கொடுத்தா சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். ஸோ இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஓகே. இது சிலிக்கானில் மேட் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப சாஃப்டாக தான் இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப திக்னஸாக இருக்குது. ரொம்ப லைட்டாக, அதாவது கொஞ்சம் கவர் மாதிரி அந்த மாதிரி இருக்கலாம். அதாவது நம்ம பென்னுக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா க்ரிப்பு, அந்த மாதிரி க்ரிப்பில் இருந்திருக்கலாம், லேசான க்ரிப்பில் இருந்திருக்கான். பட் இது ரொம்ப திக்னஸ் க்ரிப்பாக இருக்குது. ஸோ என்ன ஆயிட்டுன்னா, அவங்க பென்சில் பிடிக்கும் போது அவங்க பென்சிலுக்கு மேலே ஏதோ ஒன்று அவங்க வாலண்ட்ரியாக பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஃபீலு. ஸோ நானுமே எழுதும் போது எனக்குமே அப்படி தான் தோணுச்சு. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அந்த 2 ஃபிங்கர்ஸ் உள்ளே போகாது, நம்மளோட ஃபிங்கர்ஸ் அந்த சின்ன ஹோல்குள்ளே போகாது. பட் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் உள்ளேயே போயிடுது. எழுத அவங்களுக்கு உள்ளே போயிடுது. பட் தம் ஃபிங்கர் போல். ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இதனால் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபிங்கர் முன்னாடியும் இன்னொரு ஃபிங்கர் தம் ஃபிங்கர் பின்னாடியும் இருக்கிறதுனால அந்த பேலன்ஸ் அவங்களால பண்ண முடியல. ஸோ அதனால் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ஷேக்கி ஆகுது. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மிடில் ஃபிங்கர் பின்னாடி நல்லா லாக் ஆகிட்ட பிறகு அவங்க என்ன ஆகுதுன்னா, ஏதோ ஒன்று லாக் ஆகிருக்கு, அவங்களுக்கு அந்த ஃபீல் ஆகிட்டே இருக்குது. ஏதோ ஒன்று லாக் ஆகிருக்கு, நம்மளால் கை எடுக்க முடியாது. இந்த 3 ஃபிங்கரும் போயிட்டு எதுக்குள்ளேயோ லாக் பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்களால ஈஸியாக எழுத முடியல. அந்த ஒரு மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுக்கு. எதையோ நம்ம பிடிச்சிட்டு நம்ம எழுதுறதே ஒரு பிரச்சனை. இதில் வேறு எதையோ ஒன்று நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறது இன்னும் பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குது. நான் எழுதும் போதே என் பையன்கிட்ட கேட்டுகிட்டே தான் இருந்தேன். எல்கேஜி படிக்கிறான். அவன்கிட்ட கேட்டுகிட்டே தான் இருந்தேன், எப்படி இருக்கு உனக்கு, எப்படி இருக்குது உனக்கு, நல்லா ஃப்ரீயாக இருக்கா, ஸ்மூத்தாக இருக்கா, உனக்கு எழுத முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே தான் இருந்தேன். ஆனால் என் பையன் என்ன சொன்னான்னா, இல்லை எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இல்லை, ஏன்னா நான் இப்படியே எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எழுதிட்டுருக்கான். நான் ஏற்கனவே அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் மிடில் ஃபிங்கர் எடுத்து பின்னாடி போட்டுரு அப்படி சொன்னா அவன் பின்னாடி போட்டுருவான். அப்புறம் ஒரு 2-3 லைன் எழுதுவான். ஸோ அதுக்கப்புறம் திருப்பியும் அவனுக்கு அந்த ஹேபிட் வந்துடும். பட் அது போக போக சரியாயிடும், அது ஒரு பிரச்சனை கிடையாது. பட் இருந்தாலும் இந்த பேபி பிளாக்ஸ் எப்படி இருக்குன்றதுக்காக தான் நான் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேபி பிளாக்ஸ் போட்டதுக்கப்புறமா லெட்டர் தெரிய மாட்டேங்குது. அப்படியே அந்த லெட்டர் மறைஞ்சிடுது. ஸோ அந்த பசங்களுக்கு என்ன ஆயிட்டுன்னா, சைட்லேயும் பார்க்க முடியாது, ஃப்ரண்ட்லேயும் பார்க்க முடியாது. ஃபுல்லாக என்ன ஆயிட்டுன்னா, அந்த 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 குவிச்சு இருக்கா மாதிரி அந்த கை குவிச்சிருக்காததுனால அவங்களுக்கு போடுறதே ஒரு ஏபி அந்த மாதிரி தான் போடுறாங்க. ஸோ அதில் அந்த லெட்டர்ஸ் ஃபுல்லாகவே என்ன ஆயிட்டுன்னா, ஃபுல்லாகவே பிளாக் ஆகிடுது. பிளாக் ஆகிறதுனால அவங்க எங்கே எழுதுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கையை எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக நம்ம வாங்கி தரலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வாங்கி தரலாம். எதுக்கு சொல்கிறேன்னா நான் சொல்கிறேன், பின்னாடி வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள், நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், என் பையனுக்கு வந்து நான் நார்மலாகவே எழுத வைக்கிறேன். பாருங்கள் இந்த 3 ஃபிங்கர்ஸ் எப்படி பிடிச்சிட்ருக்கான்னு. ஸோ இது வந்து அவங்க பேலன்ஸ்க்காக இந்த மாதிரி பிடிக்கிறாங்க. பட் நீங்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக எழுதும் போது ஒழுங்காக பிடி, ஃபிங்கரை வந்து இண்டெக்ஸ் மிடில் ஃபிங்கர் வந்து பின்னாடி போடு, மிடில் ஃபிங்கரை வந்து பின்னாடி போடு நம்ம கான்ஸ்டண்ட்டாக சொல்ல சொல்ல அவங்களுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகிடும்னா அவங்களுக்கு புரிஞ்சு அந்த மிடில் ஃபிங்கர் வந்து பின்னாடி போட்டு எழுத ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பையனுக்குமே நான் இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அவங்களுக்கு வந்து ஈஸியாக அவங்களுக்கு வந்து அதை வந்து பின்னாடி போடணும், நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு வந்து தெரியும். ஆனால் நீங்கள் வந்து சொல்லாமலே சரி அவன் போக போக சரியாயிடும் சொல்லாமலே நீங்கள் இருந்தீங்கன்னா அது அப்படியே வந்து பழக்கிட்டு லாஸ்ட்டில் என்ன ஆகிடுனா அது வந்து போகவே போகாது, அந்த ஹேபிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை சரி பண்ண முடியாது. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் உங்களால் ஃபாஸ்ட்டாக எழுத முடியாது. சரி இந்த இந்த 3 ஃபிங்கர்ஸ் வந்து முன்னாடி இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீடு கம்மியாகும். நம்ம த்ரூ அவுட் வந்து ஸ்பீடாக எழுத முடியாது. பிகாஸ் இந்த தம் ஃபிங்கரும் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் நல்லா மூவ் பண்ணி நம்ம எழுதணும்னா இந்த மிடில் ஃபிங்கருக்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கருக்கும் ஒரு நடுவில் தான் பென்சில் இருக்கும். ஸோ அதில் வந்து பென்சில் ஈஸியாக மூவ் ஆகிட்டு ரைட் ஹேண்ட் சைடில் மூவ் ஆகிட்டு போகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்லாம் ஈஸியாக எழுத வரும். அதே நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர், மிடில் ஃபிங்கர், தம் ஃபிங்கரும் முன்னாடி இருந்து அந்த பென்சிலை ஹோல்டு பண்ணுற மாதிரி ட்ரைபாட் மாதிரி வச்சுட்டு இருந்தோம்னா அவங்களால ஈஸியாக மூவபிளாக இருக்காது. கொஞ்சம் கையை எடுத்து தள்ளி தள்ளி எழுத வேண்டியதாக இருக்கும். ஸோ இதுதான் டிஸ்அட்வான்டேஜ். ஸோ பென்சிலை எப்படி ஹோல்டு பண்ணணும்னு நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ நான் திருப்பியுமே சொல்கிறேன், பென்சிலை எப்படி ஹோல்டு பண்ணணும்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் ஃப்ரண்ட்லேயும் அதை கீழே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு மிடில் ஃபிங்கரை வச்சு நம்ம எழுத சொல்லி கொடுத்தோன்னா அவங்க வந்து ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் எழுதுவாங்க. ஓகே, சரி, ஓகே. எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு இதை வாங்கி கொடுக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா எல்கேஜி ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் என்ன தான் வாங்கி கொடுத்தாலும் பென்சில் சாதாரணமாகவே அவங்க வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பென்சில் வந்து நம்மளோட பாம் சைஸ் தான் இருக்கணும். பிகாஸ் அவங்களால பெரிய சைஸ் பென்சிலை வந்து அவங்களால ஹோல்டு பண்ண முடியாது, பேலன்ஸ் வந்து மிஸ் ஆகும். ஒன்று. அடுத்தது இந்த மாதிரி பேபி பிளாக்ஸ் நம்ம வாங்கி கொடுத்தா அது பென்சில் நம்ம வந்து அட்டாச் பண்ணி கொடுத்தோன்னா இன்னுமே பென்சில் வந்து வெயிட் ஆகுது, அது ஒரு பிரச்சனை. இன்னுமே ஏதோ ஒரு பொருளை ஏதோ ஒன்று பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு பெரிய ஒரு சின்ன பாலே பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் அவங்களுக்கு. ஸோ எல்கேஜி பசங்களுக்கு வாங்கி கொடுக்கறத விட இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஸோ இது நம்ம இன்னொரு வகையாக நான் பண்ணியிருக்கேன், அது என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் பிளாக்ஸை வந்து நான் எப்படி வந்து மாற்றுறேன்னு பாருங்கள். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்துக்கிறேன். நைஃப் எடுக்கும் போது ஜாக்கிரதையாக யூஸ் பண்ணுங்கள். பேரண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், கண்டிப்பாக பசங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் நைஃப் எடுத்துகிட்டு இந்த 2 ஃபிங்கரோட ஹோல்ஸுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 ஃபிங்கர்ஸோட ஹோல்ஸுமே நல்லா ஒட்டை கட் பண்ணி எடுத்துக்கிறேன், எனக்கு அது வேண்டாம். ஸோ இப்போ பாருங்கள். ஸோ கேர்ஃபுல்லாக நம்ம இந்த 2 இடத்தையுமே நம்ம பிச்சிடலாம். ஸோ அது மாதிரி கட் பண்ணி நான் எடுத்துடுறேன். எனக்கு இப்போ தேவை வந்து இந்த கீழே இருக்கிற மிடில் ஃபிங்கரை லாக் பண்ணுறது மட்டும்தான் எனக்கு தேவை. பிகாஸ் அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாலே அவங்க போதும். ஸோ அதனால் வந்து இந்த 2 ஃபிங்கரை வந்து லாக் பண்ண வேண்டாம். ஸோ இது எந்த அளவுக்கு நம்ம வந்து ஈஸியாக நம்ம நல்லா ஒட்டை கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ஒரு திக்னஸ் இல்லாமல் நம்ம லேசாக கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ வந்து எப்படி இருக்குன்னா பெண்ணில் இருக்கிற க்ரிப்பு மாதிரி அந்தளவுக்கு க்ரிப் இருந்தால் போதும். ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் வேண்டாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணிடுறேன். கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஸோ கையில் ஏதாவது கட் பண்ணிட போகிறீங்க, கண்டிப்பாக இதை வந்து பேரண்ட்ஸ் பண்ணுங்கள், சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இதில் வந்து நான் இந்த மாதிரி வந்து நான் வந்து நல்லா இந்த திக்னஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக இருக்கிற மாதிரி தான் நான் வந்து வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணிட்டேன். இப்போது இந்த மாதிரி இருந்தால் போதும், ஒரு பென்சில் ஹோல்டர், அதை ஒரு க்ரிப்பு, அதுக்கப்புறம் கீழே பிடிக்கிற மிடில் ஃபிங்கர். ஸோ இப்படி இருந்த பேபி பிளாக்ஸை வந்து நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன். ஸோ இப்போ பார்க்கலாம் இது வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போ பென்சில் எடுத்துட்டு நான் இப்போ லாக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பெரிய பென்சில் நீங்கள் லாக் பண்ணுறதை விட சின்ன பென்சில் லாக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட்டு கற்றுக் கொடுக்கறதுக்கு நம்ம வந்து
நான் வந்து 8B பென்சில் 10B பென்சில் எடுத்துக்கோங்க. ஸோ பசங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கட்டும்ன்றது. இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ என்னோட 2 ஃபிங்கர் கொஞ்சம் மூவபுளாக இருக்குது. அதாவது தம் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து எனக்கு கொஞ்சம் மூவபுளாக இருக்குது, ஈஸியாக இருக்குது. ஸோ இதை மட்டும் தான் நான் லாக் பண்ணணும். நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும், இந்த மாதிரி எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ பாருங்கள் என் ஃபிங்கரை நான் ஈஸியாக மூவபிள் பண்ணுறேன். ஸோ தம் ஃபிங்கரையும் இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் எனக்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணிவிட்டேன். இந்த ஃபிங்கர் வந்து நான் லாக் பண்ணியிருக்கேன். கான்ஷியஸாக இந்த ஃபிங்கர் வந்து அந்த இடத்துல லாக் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து எழுதுகிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து எந்த இடத்துல எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் நான் அந்த இடத்துல என்னோட 2 ஃபிங்கரையும் வச்சுக்கிட்டு கீழே இருக்கிற ஃபிங்கரை லாக் பண்ணிவிட்டு இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். சூப்பராக எழுத முடியுது. இப்போ கான்ஷியஸாகவே எனக்கு எப்படி எழுதுறேன்னா, ஓகே நம்ம ஏதோ ஒன்று இழுத்துறோம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி நான் எழுத முடிச்ச பிறகு திருப்பி எனக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து மூவ் பண்ணணும்னு தோணும் போது நான் மூவ் பண்ணுறேன், திருப்பியும் பொசிஷன்லேயே வைக்கிறேன். ஸோ இது வந்து நல்லாயிருக்கு. ஸோ இன்னுமே கொஞ்சம் திக்னஸாக இருக்கிறது எல்லாமே நம்ம கட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இதே மாதிரி செஞ்சுட்டு பட் திக்னஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாக திக்னஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஐடியா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ என் பையனை வச்சு நான் எழுத வைக்கிறேன், எப்படி எழுதுறான்னு பார்க்கலாம். ஸோ ஓகே, இப்போது என் பையனை கூட்டிகிட்டு வந்து இப்போ நான் எழுத வைக்க போகிறேன். அதே மாதிரி அவனை 2 இடத்துலையுமே ஃப்ரண்ட்டில் பிடிச்சிக்கிட்டான். ஸோ இந்த இடத்துல வந்து கீழே வந்து அவனோட மிடில் ஃபிங்கர் வந்து லாக் பண்ணிக்கிட்டான். ஸோ இப்போ வந்து நான் அவனை பிடிக்க வைக்கிறேன். ஸோ பாருங்கள் இது வந்து வாலண்ட்ரியாக அவனுக்கு பிடிச்சிட்டு அவன் ஏற்கனவே அந்த மாதிரி பிடிச்ச உடனே அவனுக்கு வாலண்ட்ரியாக பிடிக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் போனால் அவன் கம்ஃபர்டபுள் ஆகிடுவான். இப்போ வந்து அவன் வந்து ஓகேம்மா எனக்கு ஓகே கொஞ்சம் இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்போ நான் எஸ் எழுத சொல்லியிருக்கேன் பாருங்கள், எஸ் எழுதுறான். கீழே வந்து அவனோட மிடில் ஃபிங்கர் வந்து லாக் ஆகிருக்கு. ஸோ இப்போ எஸ் எழுதுறான். அதுக்கு அடுத்தது ஓ எழுதுறான். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு லெட்டர்ஸ் நான் சொல்ல அவன் எழுதுறான். இப்போ ஐ எழுதியிருக்கான். இப்போ என்னென்னா அவனுக்கு வந்து இந்த 2 ஃபிங்கர் வந்து மூவபுளாக இருக்குது. மிடில் ஃபிங்கர் வந்து அவன் வந்து லாக் பண்ணியிருக்கான். ஸோ மிடில் ஃபிங்கர் வந்து எப்போவுமே வராது. இப்போ பாருங்கள் இண்டெக்ஸ் ஃபிங்கரை அவன் நகர்த்திக்கிறான். அவனுக்கு ஏற்ற மாதிரி அவன் நகர்த்திக்கிறான், முன்ன பின்ன நகர்த்திக்கிறான். ஸோ வந்து அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பென்சிலை வந்து நல்லா கையில் ஹோல்டு பண்ணிக்கிறான் அந்த 2 ஃபிங்கர்லையும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து எழுத அவங்களுக்கு என்ன ஆகும்னா மிடில் ஃபிங்கர் வந்து முன்னுக்கு வரவே வராது. ஸோ இந்த மாதிரி பேபி பிளாக்ஸ் வாங்கிட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்க செம்மையாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு சூப்பராக எழுதுவாங்க. இது உண்மையாகவே வந்து நல்ல ப்ராடக்ட் தான். பட் வந்து ப்ராடக்டோட விதம் தான் சரியில்லை. இப்போ பாருங்கள் என் பையன் இண்டெக்ஸ் ஃபிங்கர் எங்கே வச்சுருக்கான் பாருங்கள். அது எப்படி வந்து மடங்குது பாருங்கள். அவனோட க்ரிப்புக்கு குழந்தைங்க கை க்ரிப்புக்கு வந்து எப்படி வாட்டமாக பிடிச்சிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அந்த பில்டிங் பிளாக்ஸ் அந்த பேபி பிளாக்ஸில் அந்த மாதிரி வாட்டம் இல்லை. 2 ஃபிங்கருமே என்ன ஆகிட்டுன்னா அவங்களுக்கு போயிட்டு லாக் ஆகிடுது. அதனால் அவங்களால வந்து சரியாக எழுத முடியல. அதுவும் இல்லாமல் நல்ல டூம் மாதிரி இருக்கிறதுனால என்ன லெட்டர்ஸ் எழுதுறோன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ பாருங்கள் அவங்க என்ன லெட்டர்ஸ் எழுதுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது, இங்கே இடம் இல்லாதனால அவங்களுக்கு தெரியுது. இப்போ இண்டெக்ஸ் ஃபிங்கரும் தம் ஃபிங்கரும் ஒட்டுற மாதிரி ஒன்று வரணும்னா கூட அதை ஒட்டிட்டு அவன் எழுதுறான். இப்போ நான் 6 போட சொன்னேன். ஸோ இப்போ பாருங்கள் அவனால் எழுத முடியுது. அடுத்து நம்ம எந்த இடத்துல கர்வ் போடுறோம், எந்த இடத்துல லைன் போடுறோம், நம்ம என்ன லெட்டர் எழுதுறோன்னு நல்லா தெரியுது. இப்போ அவன் என்கிட்ட சொல்கிறான் சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்குது, என் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படி சொல்கிறோம். இது வந்து ஒரு 5 days எழுத வச்சாலே போதும். அவங்களுக்கு கான்ஷியஸாக என்ன ஆகிடும்னா 5 days வந்து ஒரு 20 minutes எழுத வச்சாலே போதும். ரொம்ப எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மிடில் ஃபிங்கர் பின்னாடி போகணும் அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சுனாலே அவங்க வந்து சூப்பராக நார்மல் பென்சிலே எழுத ஆரம்பிச்சிருவாங்க. மற்றபடி அவங்களுக்கு ட்ரைனிங்லாம் தேவை கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மாதிரி வாங்கி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். பாருங்கள் மிடில் ஃபிங்கர் போய் லாக்கே ஆகிடுச்சு. அந்த மிடில் ஃபிங்கர் மேலுக்கு வரவே மாட்டேங்குது, கீழே தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். இந்த மாதிரி யூஸ் பண்ணி எழுத வைங்க. ஸோ பாருங்கள் அவன் ஜாலியாக என்ஜாய் பண்ணி எழுதுகிறான். அவன் கூட சொல்லுவான், எழுதும் போதே சொல்லுவான் என் பையன், ஏம்மா இந்த ஃபிங்கர் எனக்கு முன்னாடி வருது, என்னை எழுத விடாமல் பண்ணுது, தப்பாக எழுத வைக்குது என் ஃபிங்கர் அப்படின்னு சொல்லுவான் அந்த மிடில் ஃபிங்கரு. ஸோ இப்போ எப்படி சொல்லணும்னா அந்த ஃபிங்கர் வரவே இல்லைம்மா, அது உள்ளே போய் லாக் ஆகிடுச்சு, இப்போ நான் அந்த 2 ஃபிங்கரில் தான் எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ வந்து குழந்தைங்க வந்து சின்ன வயசுலேயே நம்ம வந்து சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும் இப்படி பண்ணணும் நம்ம சொல்லிட்டோன்னா கண்டிப்பாக அவங்க வந்து கான்ஷியஸாக அதை பண்ணவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஃபிங்கருமே அப்படி தான் பாருங்க கீழே போய் நல்லா லாக் ஆகிட்டு
அந்த மிடில் ஃபிங்கரு. இப்போ வந்து அவன் ஜாலியாக எழுதுறான். வேற சொல்லுங்க, வேற சொல்லுங்க, வேற லெட்டர் சொல்லுங்க, நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்றான். அதனால தான் இவ்வளோ நேரம் போகுது. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து என் பெரிய பையனை கூப்பிட்டேன். வா, நீ வந்து எழுதி காட்டு, எப்படி இருக்கு, உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு எழுதி காட்டுன்னு வான்னு கூப்பிட்டேன். ஸோ அவன் வந்து 6th படிக்கிறான். ஸோ அவனும் என்ன சொல்கிறான்னா, அம்மா இது ஓகேம்மா, கம்ஃபர்டபுளாக இருக்குது, அது ஏதோ என் விரலில் எதுலையோ போய் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி. ஆக்சுவலாக நான் சொன்னதெல்லாம் அவன் சொன்னதான் நான் சொன்னேன். என் விரல் 2 விரலும் எங்கேயோ போய் லாக் ஆகிருக்கு, எனக்கு வந்து அந்த லெட்டரே தெரிய மாட்டேங்குது, எனக்கு அடுத்து என்ன எழுதுன்னு தெரில, என்னோட மிடில் ஃபிங்கர் போய் லாக் ஆகிடுச்சு, ஏதாவது 3 ஃபிங்கரும் போய் ஏதோ ஒருலையோ லாக் ஆகிட்டு என்னை எழுத சொன்னீங்கன்னா எப்படி எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ அதை சொன்னது தான் நான் சொன்னேன். ஸோ இப்போ அவனுக்கு என்ன தோணுதுன்னா, எனக்கு 2 ஃபிங்கர் வந்து ஃப்ரீயாக இருக்குது, மிடில் ஃபிங்கர் மட்டும் போயிட்டு ஒரு இதில் லாக் ஆகிருக்கு, பட் அந்த ஃபிங்கர் வந்து பேலன்ஸ்க்காக மட்டும்தான். இப்போ இந்த ஃபிங்கரை வச்சு தான் நான் எழுத போகிறேன், இது எனக்கு ஈஸியாக இருக்குது. இதில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, கொஞ்சம் திக்னஸாக இருக்குது அப்படி சொன்னால். எனக்கே கொஞ்சம் திக்னஸாக இருக்குது, அப்போ வந்து தம்பிக்கு வந்து ரொம்பவே திக்னஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னான் பேலன்ஸ்க்கு. இப்போ பாருங்கள், அவன் வந்து ரொம்ப வந்து ஓகேம்மா நல்லா இருக்குது, ஜாலியாக எழுதுறான். இப்போ எழுத அவனுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறான். அவனுக்கு என்ன எழுதுறதுன்னு தெரியல. ஸோ வந்து நான் எங்கள் பேரெல்லாம் எழுத சொல்கிறேன். அசோக் ASH ஓகே அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ வந்து இப்போ எழுதுறான். ஸோ இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறான். ஸோ இப்போ வந்து இவன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஸோ இது வந்து எல்கேஜி குழந்தைங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் நல்லா அந்த திக்னஸை வந்து கொஞ்சம் அந்த திக்காக இருக்கிறத வந்து கொஞ்சம் நல்லா வந்து எடுத்துகிட்டு, இந்த ரப்பரெல்லாம் நிறைய ரப்பர் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் தின்னாக பென்சில்லையே வச்சு நம்ம வந்து ஹோல்டு பண்ண சொன்னோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எழுதுவாங்க. ஸோ வந்து திருப்பியும் பண்ணணும் அப்படின்னாங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்துச்சுன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உண்மையாகவே இது நல்ல ப்ராடக்ட்டு, சூப்பர் ப்ராடக்ட்டு. இப்போ என்னன்னா, ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் யாருக்கு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, எல்கேஜி யூகேஜி பசங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப எழுத வைக்காதீங்க, இதிலே எழுத வைக்காதீங்க. பிகாஸ் ஹேண்ட் ரைட்டிங் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து இதில் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கே வந்துருமா, அழகான பியூட்டிஃபுல்லான ஹேண்ட் ரைட்டிங் வந்துருமா, அவங்க நல்லா எழுத ஆரம்பிச்சிருவாங்களா, கர்சிவ் ஹேண்ட் ரைட்டிங்லாம் இதிலே எழுத ஆரம்பிச்சிருவாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் எழுத முடியாது. இது வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு, அந்த மிடில் ஃபிங்கர் மேலே வராமல், அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் கூட வராமல் இருக்கிறதுக்காக ப்ராக்டிஸ்க்கு மட்டும்தான் இந்த பேபி பிளாக்ஸு. மற்றபடி இதில் ஹேண்ட் ரைட்டிங்லாம் எதுவுமே வராது. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் நேரம் ஒரு பேஜை சும்மா எழுத வச்சுட்டு அவங்களுக்கு கான்ஷியஸாக அவங்களுக்கு புரியட்டும், இந்த மாதிரி வந்து இந்த மிடில் ஃபிங்கர் மட்டும் மேலுக்கு வரக்கூடாது அப்படின்னு புரிஞ்சுட்டா போதும். திருப்பியும் இந்த பேபி பாக்ஸை எடுத்துகிட்டு நார்மல் பென்சில் கொடுங்க, அவங்க அதில் தான் எழுதி பழகணும். ஸோ இப்போ திருப்பி நான் அவனை இதில் எழுத வைக்கிறேன். அவனுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த
அவனுக்கு எப்படி இருக்குன்னா இந்த இந்த 2 ஃபிங்கரும் மூவ் பண்ண முடியல. அதனால வந்து அவனுக்கு பாருங்க மேல இருக்கதெல்லாம் லைன்ல வந்து டச் ஆகுது. இது வந்து லைன்ல டச் ஆகாம இருக்குது. இப்போ சொல்றான் அவன் எது உனக்கு பெஸ்ட்டுன்னு நான் கேட்குறேன். எனக்கு இதுதான் பெஸ்ட்டா இருக்கு. இதை விட எனக்கு இதான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றான். ஸோ அதனால தான் நான் கேட்டேன் உனக்கு எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டதுக்கு எனக்கு இதுதாம்மா பெஸ்ட்டாக இருக்குது, இது எனக்கு நல்லா இல்லை, இது வந்து ஒரு மாதிரி என்னை ஏதோ இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு வெயிட்டாக இருக்குது, எனக்கு வந்து எப்படி எழுதுறேன்னு தெரில, அதாவது எழுதுறது எல்லாமே மறையுது, எனக்கு வந்து அடுத்த லெட்டர் எங்கே எழுதுறதுன்னு தெரில, லைன்ஸ் எங்கே போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இப்போது இதில் வந்து இந்த ப்ராடக்ட் எப்படிப்பட்ட ப்ராடக்ட்னு உங்களுக்கே தெரியும், இது யூஸ்ஃபுல் இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோஸ் வந்து எல்லாருக்குமே போய் சேரும், படிக்கிற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே போய் சேரும். ஸோ பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து கட் பண்ணணும், குழந்தைங்கள யாரும் கட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.